பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசியுங்கள். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகமானது உண்மையாகவே உன்னதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய செய்யுள் வடிவத்தில் இருக்கிறதான புஸ்தகம் இது. இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் கம்பராமாயணத்தை படிச்சீங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்குது? கதை வடிவத்தில் இருக்காது. எப்படி இருக்கு? கவிதை வடிவத்தில் இருக்கும். அதுபோல இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் கூட பழைய, அதாவது ஒரிஜினல் லாங்குவேஜில் அது பாட்டாக அல்லது கவிதையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நமக்கு விளங்குகிற மாதிரி மொழிபெயர்த்து அழகாக எழுதியிருக்கிறார்கள். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம் என்று கர்த்தரை தேடுகிறார்களாம். சரி, அவங்க சொல்றாங்க பாருங்க, தோட்டங்களிலே லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் அப்படின்னு பதில் கொடுக்கிறார். ஒரு தோழி கேள்வி கேட்கிறாள், இன்னொருத்தி பதில் கொடுக்கிறாள். பதில் கொடுக்கிறவள் யாரு? மணவாட்டி. ஆகினாலே கவனியுங்கள், இது கேள்வி பதில் போல இருந்தாலும் அது நமக்கு அநேக அறிவுரைகளை நமக்கு விட்டு போகிறது. கர்த்தர் நல்லவர். தேவன் தோட்டத்திலே உலாவுகிறார். தோட்டம்னா அது, தோட்டம்னா நம்ம போட்டிருக்கிற தோட்டம் இல்லை, வயக்காடு இல்லை. அது சபையாகிய தோட்டம். என்ன தோட்டம்? சபையாகிய தோட்டம். சபையாகிய தோட்டத்தில் என்ன செய்கிறாராம்? உலாவுகிறாராம். உலாவுகிறாருன்னு என்ன அர்த்தம்? நீங்க தோட்டத்துக்கெல்லாம் போய் பார்த்துருக்கிறீங்களா? ஒவ்வொரு செடியும் உற்று நோக்கி பார்த்தால்தான் தெரியும். ஒரு செடியில பூ இருக்கும் அழகா, ஒரு செடியில காய் இருக்கும், ஒரு செடியில கனி இருக்கும், ஒரு செடியில சுற்றிலும் என்ன இருக்கும்? புல்கள் அதிகமா வளர்ந்து அந்த இதை நெருக்கிட்டு இருக்கும். ஆக ஒவ்வொன்றையும் கவனித்து பார்க்கிறார். அதான் உலாவி வருகிறார்னா அவருக்கு என்ன வேலையா இல்லை? அப்போ கவனியுங்கள், நம்மை ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். இவங்க என்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை, இவங்க ஏன் முகம் வாட்டமாக இருக்கிறது, இவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்களே, துள்ளி குதிக்கிறாங்களே, என்ன காரணம் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே வருகிறார். உங்க முகங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நமது முகம் மட்டும் இல்ல, நமது உள்ளத்திலே என்ன தேவையோடு வந்திருக்கிறோம், எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், கர்த்தர் எனக்கு அதை செய்ய மாட்டாரா என்கிற ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம் அல்லவா, அதையெல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆம், அதனாலதான் ஒருத்தி கேட்கிறா, தோழி கேட்கிறா, உன் நேசர் எங்கே போனாரு? இருக்கிறதே தெரியலையே, அவர் நம்மை கண்டுகொண்டது போல இல்லையே, அப்படி குலவுறாள். ஆனால் சூலமித்தி என்ன சொல்லுகிறாள்? சூலமித்தி என்றால் மணவாட்டி. கவனியுங்கள், என் நேசர் எங்கே போனார் தெரியுமா? அவர் தோட்டங்களிலே மேயவும். மேயவும்னா அவர் மாடா ஆடா போய் மேயறதுக்கு? மேயறது என்ன? சரி, கர்த்தருக்கு சரி. நம்ம சென்னை மேயர்னு என்ன அர்த்தம்? சென்னை எல்லாம் சுத்தி சுத்தி மேயறாங்கன்னு அர்த்தமா? மேயர்னா கண்காணிப்பு பண்ணுகிறவர்கள் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? கண்காணிக்கிறார். சபையில வர்றவங்களை எல்லாம் கண்காணிக்கிறார். சிறியோரையும் கண்காணிக்கிறார், பெரியோரையும் கண்காணிக்கிறார், ஊழியரையும் கண்காணிக்கிறார், எல்லா விதமான மக்களையும் கண்காணிக்கிறார். அந்த கண்காணிப்புல என்ன இருக்கிறது? நமது தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது, நமது போராட்டங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கப்படுகிறது. அப்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் கவனித்து ஒவ்வொருவரோடும் இடைபடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம், தேவன் உலாவுகிற இடத்துக்கு பேர் தான் சபை. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். அது போலதான் உலாவுகிறார். ஆகினாலே தேவன் எங்கே 2 பேரோ அல்லது 3 பேர் சேர்ந்து கூடுகிறார்களோ அங்கேயே நான் இருக்கிறேன்னு சொன்னவர் இவ்வளவு பேர் கூடுகிற இடத்துல இருக்காமல் இருப்பாரா? கட்டாயம் இருக்கிறார்.
எதற்காக? நாம் துதிக்கிற துதிகளை ஏற்றுக்கொண்டு அவரும் சந்தோஷப்படுகிறார். நாம் கேட்கிற ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்டு என்ன பண்றாரு? அதற்கு பதிலும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, நாம் அதை புரிந்து கொண்டால் மிக மேன்மையாயிருக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு வழிகள் அவைகள். ஆகினாலே கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தேவன் உலாவுகிற இடத்திலே நாம் இருக்கிறோமான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேணும். தேவன் உலாவி வருகிறது எனக்கு தெரிகிறதா? நான் அதை விசுவாசிக்கிறேனா? அவரிடத்துல விண்ணப்பம் வேண்டுதலை கொடுக்கிறேனா? என் தேவைகளை சொல்லுகிறேனா? கொஞ்சம் சொல்லுங்க. சில பேர்த்துக்கு இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு ஒரு குறிப்பிட்டவங்க தான் வர்றாங்க, அதிலும் தொடர்ந்து வர்றாங்க. மற்றவர்களுக்கு எந்த விண்ணப்ப வேண்டுதலும் இல்லையோ, எல்லாமே சஃபிஷியண்டாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய எந்த காரியமும் இல்லையோ, அப்புறம் ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் வெறுமையாக கிடக்குது? 4 சகோதரிகள் மட்டும் வந்து உட்கார்ந்துருக்காங்களே ஏன்? கவனிங்கள், நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நமது தேவைகள், ஒருவேளை அந்த நாட்களிலே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்குமானால் அது உங்களுக்கு வருகிறது முடியாமல் இருக்கலாம். அதை யாரும் தடை சொல்லுகிறது இல்லை, தவறாக நினைக்கிறதில்லை. ஆனால் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் எல்லாம் ஜெபத்தில் எப்படி இருந்தாங்க? வீடுகள் தோறும் அப்பம் புசித்து ஜெபத்திலும் ஆராதிக்கிறது, ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்ன? உடையாய் உடுத்தி இருந்தது போல அவர்களுக்கு ஜெபமும் வேத வசனத்தை வாசிக்கிறதும் கேட்கிறதும் அவர்களுக்கு உடை போல இருந்தது. அப்படி உடுத்தி இருந்தார்கள். அப்படியானால் நாமும் அப்படித்தான் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தடையே இல்லை. இங்கே சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவுகளையும், இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது போல சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார் என்று கேட்கிறார். தோட்டங்களிலே மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் என்று பதிலும் கொடுக்கிறாள் சூலமித்தி. கவனிங்கள், அவர் தோட்டத்திற்கு வந்தா என்னென்ன பூக்களை என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று பார்க்க போறோம். என்ன செய்ய போறார்? அவர் தோட்டத்திலே மேயும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனாலே புஷ்பங்களை கொய்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக வருகிறார். ஆகினாலே அவர் எந்த மாதிரி புஷ்பங்களை கொய்வார்? பொதுவாக எந்த பூவை கொய்து எடுப்பாங்க? மலர்ந்த பூவை. மொக்காய் இருக்கிறதும் அவருக்கு தேவையில்லை, மக்காய் இருக்கிறதும் அவருக்கு தேவையில்லை. எப்படி? மொக்காய் இருக்கிறதும் அவருக்கு தேவையில்லை, மக்காய் இருக்கிறதும் தேவையில்லை. எப்படி இருக்க வேணும்? நல்ல மலர்ந்திருக்க வேணும். உங்க முகங்கள் எல்லாம் அப்படியே மலர்ந்திருக்க வேண்டும், சிரித்த முகமாக இருக்க வேணும். அந்த முகத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சிருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? வீட்டில் கூட கவனிங்க, அநேக அம்மாமாருக ஐயா பிரதர் வர்றாரு, வேலைக்கு போயிட்டு வர்றான், உருன்னு இருப்பாங்க. அது அவங்களுடைய மனோநிலையை காட்டுது. ஆனா கவனிங்க, வெளியே போயிட்டு வர்றவங்க வரவேற்கிற மாதிரி சந்தோஷமா வாங்க, தண்ணி வேணுமான்னு சொல்லாமே கொடுத்து பாருங்க. அதாவது டீ போடட்டுமா, காப்பி போடட்டுமா அப்படின்னு கேட்டு பாருங்க, செய்து பாருங்க. அதெல்லாம் குடும்ப ஐக்கியத்தை வளர்த்தக்கூடியது. அதைத்தான் இங்கே சொல்லப்படும். என் நேசர் எங்கே போன, உன் நேசர் எங்கே போனார் கேட்கிறாள் தோழி கேட்கிறாள். என் நேசர் அவர் ஒன்றும் சும்மா இல்லை, அவர் தோட்டத்தில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர். நான் என்ன தோட்டத்துக்கு போனாரா? என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் என்று சொல்லப்படுகிறார். அப்படியானால் கந்தவர்க்கம் என்று சொன்னால் பலவிதமான வாசனை கொடுக்கக்கூடிய பூக்களிலே கூட அநேக வாசனை. எல்லா பூவும் ஒரே மாதிரி வாசனை வீசுறதில்லை. ரோஜா பூவுக்கு ஒரு வாசனை இருக்கிறது, மல்லிகை பூவுக்கு ஒரு வாசனை இருக்கிறது, அப்புறம் என்னென்ன பூவெல்லாம் இருக்குது. நம்ம தான் பூவே வைக்கிறது இல்லையா, அப்புறம் எதுக்கு பாஸ்ட் அதையெல்லாம் கேட்குறீங்களா? கவனிங்க, பூ வைக்காவிட்டா பரவாயில்ல, தெரிந்தாவது இருக்க வேணுமல்ல. அப்போ நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பூக்கள். அப்போ இந்த பூக்களினுடைய தேவை என்ன? இந்த பூக்கள் கொடுக்கிற வாசனை. வாசனைன்னா சாட்சியின் ஜீவியம் தான் வாசனை. என்னது? நாம எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக இருக்கோம், அதுதான் ஆண்டவருக்கு உகந்த வாசனை. என்ன வாசனை?
உகந்த வாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கிற வாழ்க்கையே ஆண்டவர் முகருகிறார், ஆண்டவர் ரசிக்கிறார், ஆண்டவர் ருசிக்கிறார். அப்போ அதற்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நாம சில காரியத்தை கவனித்து முடிக்க போகிறோம். என்ன விதமான பூக்கள் எல்லாம் இருக்கிறது, அந்த பூக்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, எதை ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவர் என்ன தோட்டத்துக்கெல்லாம் போறாரு? அவர் தோட்டத்தில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்திற்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார்னு எழுதியிருக்கு. அப்போ அவர் வந்தால் என்னவெல்லாம் விரும்புகிறார்னு பாருங்களேன். பூக்கள் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதுவும் பூத்திருக்கிற பூக்கள் அல்லது வாசனை உள்ள பூக்கள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். முதலாவது, பூக்கள் அழகானவைகள். இயற்கையிலேயே அழகு பூக்கள். பூக்கள் அழகானவைகள். பூவை யாரும் வெறுக்க மாட்டாங்க. நான் சொல்றது அம்மாமார்களை மட்டும் சொல்லல, ஐயாமார்களுக்கும் சொல்கிறேன். பூக்களை என்ன செய்ய மாட்டோம்? வெறுக்க மாட்டோம். ஏன்னா பூ பார்க்கிறதிலும் ஒரு அழகை உண்டு பண்ணுகிறது, முகருகிறதிலும் ஒரு வாசனையை கொடுக்கிறது. ஆகினாலே பூக்களை யாருமே என்ன செய்ய மாட்டோம்? வெறுக்க மாட்டோம். நாம் எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாம் யாரு? ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில், ஆண்டவருடைய என்ன தோட்டம் இது? நேசர் தம்முடைய தோட்டத்திலே மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் வருகிறாராம். ஆகினாலே அவருடைய தோட்டமாகிய சபையிலே நாம் எல்லாரும் வாசனை வீசுகிற பூக்களாய் இருக்கிறோம். அழகுள்ள சில பூக்கள் வாசனை வீசும், சில பூக்கள் அழகாய் இருக்கும், ஆனால் வாசனை இருக்காது. சில பூக்கள் காயோடு இருக்கும் அல்லது கனியோடு இருக்கும், அப்படியும் சில பூக்கள் உண்டு. ஆனால் கவனிங்கள், அதை பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்காது, ஆனால் அது என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். இப்படி இருக்கிறபடினாலே அவர் உலாவி வருகிறார். எந்தெந்ததையெல்லாம் எப்படி அதை சேகரிக்க வேண்டுமோ அப்படி சேகரிக்கிறதுக்காக அவர் உலாவி வருகிறார். இப்போ பூக்கள் அழகானவைகள். மலருகிற பூக்கள் உண்டு, மொக்காய் இருக்கிற பூக்கள் உண்டு. மக்காய் இல்லை, மொக்காய் இருக்கிற பூ. மொக்காய் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? மலரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அது விரிந்து மலர் கொடுக்க, அதாவது மலர்ச்சியை உண்டு பண்ண போகிறதுன்னு அர்த்தம். அது முழுவதும் மலர்ந்தால்தான் அதனுடைய வியாபகம் எவ்வளவு தூரம், எவ்வளவு பெரியது, எவ்வளவு பூ நேர்த்தியாக இருக்கிறது என்கிறதெல்லாம் காட்ட முடியும். மட்டுமல்ல, அது மலர்ந்தால்தான் என்ன தெரியும்? அதனுடைய உண்மையான வாசனை தெரியும். அது மட்டுமல்ல, அதனுடைய அழகும் அப்பொழுதுதான் தெரியும். ஆகினால கொஞ்சம் சிரிங்க. சில சமயங்களில் சிலருடைய முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியாது, எப்போ பார்த்தாலும் உருன்னு இருப்பாங்க. இட் இஸ் நாட் ராங், பட் த சேம் டைம் இட் இஸ் நாட் ரைட். வீட்டுக்குள்ள அப்படி இருந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமாதானமே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் சிரிப்பு பண்ணுங்க, சிரிக்கிற மாதிரி ஏதாவது காரியங்களை சொல்லுங்க, பேசுங்க, நயமா பேசுங்க, நாகரிகமா பேசுங்க, இதமா பேசுங்க, மற்றவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுங்க. குழந்தைகளை பேசுற, ஏய் அது சில இதெல்லாம் சொல்லுவாங்க, கழுதை, நாய், பேய் இப்படியே சொல்லுவாங்க பிள்ளைகளை. நம்ம நாம பெத்த பிள்ளைகளை நாயின்னா, பிள்ளைகளை கழுதைன்னா, பிள்ளைகளை பன்றின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நல்லா உங்களுக்கு விளங்குது. அப்ப கவனிங்க, நாம் அப்படி திட்டுனா அதுக்கு அப்பா நாம தான், அதுக்கு அம்மா நாம தான் அர்த்தம். அதனால பிள்ளைகளை சொல்லுகிற பொழுதே, கூப்பிடுகிற பொழுதே ஒரு வளர்த்து, எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க, ஒரு வளர்த்தி வளர்ந்துடணுமா. எங்க அம்மா இல்லை, எங்க மாமியார். அப்போல்லாம் கிறிஸ்டவர் சின்ன பையன், ஏதாவது சொல்லிட்டா சொன்னா, ஐயோ பிள்ளைகளை அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்க வாயால சொல்லக்கூடாது, நீங்க பிரசங்கம் எல்லாம் பண்றீங்க, அதனால எப்படி சொல்லணும்? அதை சொல்ற பொழுதே, கூப்பிடுற பொழுது ஒரு வளர்த்தி வளர்ந்துடணும், அது மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவனிங்க, பெரியவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குது. அப்ப நாமும் அப்படித்தான் பிள்ளைகளை கூப்பிடுகிற பொழுது, ஏய் நாய், ஏ பண்ணி, கழுத, என்ன கூட்ட எத்தனை தடவை சொல்றது? அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம் அழைக்கிற அழைப்பிலேயே அது ஒரு வளர்த்து வளர வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ
மலர்களுக்கு அழகும் உண்டு. மலர்களுக்கு என்ன, ஒவ்வொரு மலருக்கும் ஒரு அழகு இருக்குதுங்க. ரோஜா பூ ஒரு அழகு, செவந்தி பூ ஒரு அழகு, அப்புறம் முல்லைப்பூ ஒரு அழகு, அப்புறம் என்னென்ன பூ இருக்கு, ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு அழகு இருக்கிறது. எல்லாம் ஒன்று போல இல்லை. அதே போல வாசனையும் கூட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வாசனை இருக்கிறது. அப்போ கவனியுங்கள், அந்த அந்த பூவை பார்க்காமல் அந்த வாசனையை கேட்ட நாம் என்ன பூன்னு சொல்லிடலாம். அது மாதிரி இருக்கு. அப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியின் ஜீவியத்தையுடையவர்களாக இருக்க வேணும். ஒரு சாட்சியை நம்ம இன்னாரா அப்படின்னு சொன்னா அவர் இதுல சிறந்தவர், இப்படிப்பட்டவர் இன்னாரா, ஐயோ அந்த சகோதரியா ஜபம்னா அவங்க தான் செய்வாங்க. சில பேர் இருக்கிறாங்க, இந்த ஆராதனைக்கு வந்தா முதல் ஜபம் ரெண்டாவது ஜபம் ரெண்டு பேர் தான் ஜபம் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரெண்டு பேர் என்ன, அந்த ரெண்டு பேர் தான் ஜபம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் சரி அந்த ரெண்டு பேர் தான் ஜபம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, நாம் எல்லாரும் ஜெபம் பண்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அதுல நாம முந்தி கொள்ளக்கூடாது? அதுக்காக அவங்கள ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, தப்பா புரிஞ்சு கொள்ளாதீங்க. எல்லாரும் அந்த விசுவாசம் உடையவர்களாக நான் இன்றைக்கு ஜெபம் பண்ண வேணும், இந்த வாரத்துல நான் ஜெபம் பண்ண வேணும் என்ற ஏன் ஆர்வம் வரக்கூடாது? ஜெபம் ஆரோ பண்றாங்க அதல்ல. அப்போ ஒரு விசுவாசத்தில் நீங்க வளருகிறீர்கள் என்றால், உற்சாகம் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உற்சாகம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்கள் உற்சாகம் அடைந்தால் உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை கை கொள்ள வேணும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அழகை ஆண்டவரும் விரும்புகிறார், அழகை அகில உலகமும் விரும்புகிறது. அது என்ன அழகு? ஆவிக்குரிய அழகு தான் நமக்கு வேணும். நான் சொல்றேன் உலக பிரகாரமான காரியத்துக்காக இல்லை, ஆவிக்குரிய அழகு. மோசே தேவனோடு சஞ்சரித்தார் 40 நாள். மோசே மலையில அவரோடு பேசி கொண்டிருக்கிறார், அவர் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் காட்டுகிறதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தின மாதிரியை ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேக்கு காண்பிக்கிறார். எதை எப்படி செய்ய வேண்டும், அளவு நீளம் அது எல்லாவற்றையும் அவர் போதிக்கிறார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்த மோசே இப்ப பார்த்தா, தேவனோடு இருந்து விட்டு வருகிற மோசையை பார்த்தா இப்ப அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க. அதாவது சாதாரண மனுஷன் அவனை பார்க்க முடியல, கண்ணு கூசுது. ஆகையினால் அவர் என்ன பண்ண வேண்டியது இருந்தது, முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டியது இருந்தது. அப்படியானா முக்காடு போடுகிற சகோதரிகளே கொஞ்சம் கவனிங்க. உங்கள் மகிமையை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். அந்த முக்காட்டுக்குள்ள என்ன இருக்குது, நான் என் மகிமையை காத்து கொண்டிருக்கிறேன், அது வீணா போக விட மாட்டேன். பார்க்குறவங்களாம் அதை குறைத்து மதிப்பிடும் மாதிரி நான் விட்டுக்கொள்ள மாட்டேன். ஆகினாலே முக்காடு எனக்கு எதுக்கு போட்டப்பட்டிருக்கு, என் மகிமையை காத்து கொள்றதுக்காக. மற்றவளுக்கு கண்ணு கூசுற மாதிரி வைக்கிறதுக்கு இல்லை, என் மகிமையை காத்து கொள்வதற்காக. அப்போ அப்படிப்பட்ட அதாவது மோசே அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவராக இருந்தார். அப்ப யாரோடு இருக்கிற பொழுது, தேவனோடு இருக்கிற பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அப்ப நாமும் அப்படித்தான் தேவனோடு இருந்து நம்முடைய முகத்தை எப்பொழுதும் பிரகாசிப்பிக்கத்தக்கதாக ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேணும். அப்படியானால் நிச்சயமே நிச்சயம் நமக்கு மேலான பாக்கியம் உண்டு. ஸ்தேவான் என்ற ஒரு பக்தனை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். 6வது அதிகாரமா அப்படின்னு நினைக்கிறேன். கவனிங்க, 15வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 6:15. ஸ்தேவான் இந்த உலகத்திலே சபையிலே அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்தவர்களிலே முதல் சபை ஆரம்பிக்கப்பட்ட எருசலேமிலே முதல் சாட்சியாக, இரத்த சாட்சியாக மரித்தவன் யாரு? ஸ்தேவான். அவன் இப்ப பாருங்களேன், வாசிங்க. அவன் முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருக்கிறதை கண்டார்கள். கவனிங்க, அவன் எந்த நிலையில் இருக்கிறான், சாவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு பயம் அல்லவா முகத்துல வந்திருக்குவானோ? இல்லை, வரவில்லை. அவன் தேவனை பார்க்கிற முகத்தோடு இருக்கிறான். உண்மை சொன்னா அவனை அந்த நேரத்தில் தான் கல்லெறிகிறார்கள். அவன் அதை பற்றி, ஆண்டவரே இவர்கள் செய்கிற பாவத்தை இவர்கள் மேல், அதுக்கு தண்டனை அவர்களுக்கு கொடுக்காதீங்க, மன்னித்தருளும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கவனிங்க, இவனை
வரவேற்கிறதுக்கு இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்க வாசி பாருங்க. திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் பார்த்தீங்களா, நிற்கிறதையும். உண்மை சொன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்களேன். அதையும் தான் வாசிங்களேன். 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அப்ப அவர் இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இயேசு ஸ்தேவான் கல்லறியப்படுகிற பொழுது அவனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு எழுந்து நின்று வரவேற்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வரவேற்புன்னு பார்த்தீங்களா? அவன் ஜீவனை கொடுக்கிறான் தான், ஆனால் கவனிங்கள், அவனுடைய ஜீவனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று வரவேற்கிறார். ஆமருமையாளே, கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தினவர், கிறிஸ்துவுக்காக பாட அனுபவித்தவர் ஒருவரையும் கர்த்தர் தாழப்படுகிறதில்லை. அவர்களை கனப்படுத்த வேண்டிய முறையாய் கனப்படுத்துகிறார், அவர்களை உயர்த்த வேண்டிய முறையாய் உயர்த்துகிறார். ஒருபோதும் தம்முடைய பக்தர்களை கீழே இறங்க விடுகிறதே இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:13 வாசித்தால், மன மகிழ்ச்சியே முகமலர்ச்சியை தரும். ஆம், கவனிங்க, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியும் தருகிறது. சிலருடைய முகம் பார்த்தாவே பிரகாசம் ஆகுது. காரணம் என்ன? மனது, அவருடைய மனது மலர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்படி இருந்தா மொக்கு, இப்படி இருந்தா மலர். அதான் என்ன இருக்குது? மொக்கு தான் என்னாச்சு? மொக்கு இல்லை, மொக்கு விரிந்தால் மலர். அப்படி மலர்கிற பொழுதுதான் வாசனை கொடுக்கிறது. அது வரைக்கும் அது மூடி வச்சிருக்குது, அது மலர்கிற பொழுதுதான் வாசனை வீசு. அதுபோல நாம் என்றைக்கு மனம் திறந்து யாவரோடும் பழகுகிறோமோ, பேசுகிறோமோ, ஐக்கியப்படுகிறோமோ, விசேஷமாய் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றையும் நாம் மறைக்க முடியாது. திறந்த முகமாக தவறு செய்தா கூட அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே இப்படி செய்துட்டேன், ஐ எம் சாரி கேட்கணும். அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் உறுதிப்படும். இதை நீங்கள் மனதிலே கொண்டு செய்து பாருங்கள். பூக்கள் அழகானவைகள். நமது முகங்களை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். நமது முகத்தில் என்ன ஒரு மாதிரியா இருக்க, முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்க முகமாக இருக்கிறது என்ன விசாரிக்கிறாங்க. அப்போ முகத்தை பார்த்த உடனே அகத்தினுடைய வேதனை அல்லது அகத்தினுடைய நிலை புரிகிறது போல நாம் எப்பொழுதும் எப்படி இருக்க வேணும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்போ மகிழ்ச்சியாக இருக்க? எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களுக்கு உலகத்து பிரகாரமான காரியத்தை பற்றி கவலை இல்லை. அதை இவர்கள் ஜெயித்து விடுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களுக்கு எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் அவர்கள் மேற்கொள்ளுவார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, பூக்கள் வாசனை உள்ளவைகள். ஏன் அவர் கந்தவர்க்க பாத்திகளுக்கு போகிறார்? ஏன் அவர் சபையில் உலாவி கொண்டு வருகிறார்? பூக்கள் வாசனை உள்ளவைகள். வாசனைன்னு சொன்னா சாட்சி. சாட்சியின் ஜீவியம் உள்ளவர்கள் தான் வாசனை வீசுவார்கள். அவங்களா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஜெபம் அவங்க தான் பண்ணுவாங்க. இவரா, இவர் எங்க பாஸ்டர், இவரா, இவர் எங்க பிரதர், இவரா, இவர் எங்க விசுவாசி, இவங்களா சொன்ன உடனே பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்க, இவங்களா இதான் பாடல் குழுவில் இருக்கிறவங்க, இவர்களா எங்க சபையை இவர்களுடைய இவர் எங்க சபையில இத்தனை வருஷம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறவர் இவர் தான் என்றெல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொரு விதமான வாசனை. என்னது வாசனைன்னு? என்ன? சாட்சியின் ஜீவியம். ஆம்பருமையாவிலே நம்மை குறித்து அப்படிப்பட்ட சாட்சியின் ஜீவியம் ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியதாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதே ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். இது ஒரு வாசனை. என்ன வாசனைன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனை. அப்ப பாருங்க, வாசனையில கூட நாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தால் அதுதான் அவருக்கு வாசனையா, அவருக்கு தூபம் போட்டது போல இருக்கிறதா.
அவருக்கு வாசனை திரவியம் போட்டது போல இருக்கிறதா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமர்மையாவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனை. சாட்சியின் ஜீவியம், நாம் ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்வோமானால் அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்னா அது அநேகருக்கு கர்த்தரை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதை ஆண்டவர் என்ன பண்றார்? மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் ஆஹா, அவர் யாரா? திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து அப்படிங்கிறார். மருதாணின்னாவே நமக்கு தெரியும், மருதாணி பொதுவாக வந்து பூவல்ல, ஆனால் இலை போல இருக்கும், வாசனையா இருக்கும். அதுல பூங்கொத்தா இருந்தா எப்படி இருக்கும்? வாசனை கம 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 கமன்னு இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கம கமாவுங்களுக்கு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ள அர்த்தம். அன்பானவர்களே, அது வாசனையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்படி இருக்க வேணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சியின் ஜீவியம் இருக்கிறது போல அந்த சாட்சியின் ஜீவியம் ஃப்ளோரிஷ் ஆக வேணும், மலர வேணும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுறதா இருக்க வேணும். சிஸ்டர் ஹெலன் மேரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, வேல்ஸ் தேசத்தில். வாலிப பொண்ணு, காலேஜில் தான் படிக்கிறாங்க. கவனிங்க, அந்த பொண்ணு சுற்றிலும் தேவ சமூகம் இருக்குமா, நாம நம்ப முடியல, ஆனால் அப்படி இருந்திருக்குது. அதையெல்லாம் கண்டவர்கள் எழுதி வச்சிருக்கிற சாட்சி அது. கவனிங்க, அவங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு போய் நின்னாவே அவங்கள பார்த்துட்டு போனால் பிரைஸ் லார்ட் சொன்னாவே காட் பிளஸ் யூம்பாங்களா அந்த பொண்ணு சொல்லுமா. அந்த காட் பிளஸ் யூன்னு சொல்கிறத கேட்டுட்டு போனாவே அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை இருக்குமா. ஆகையினாலேயே அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியலையேன்னு முன்னாலேயே வந்து காத்திருப்பாங்களாம். அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலே பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதை சொல்கிறதுக்கே, அதை கேட்டு போகிறதுக்காகவே வருவாங்களாம். கவனிங்கள், காலேஜுக்குள்ளே போனால் ஈவன் ப்ரொஃபஸர்ஸ் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்படி அந்த பொண்ணு வரதை பார்த்து ஷீஸ் கம்மிங் அப்படின்ட்டு விலகி நின்றுக்குவாங்களாம். கவனிங்கள், இதெல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் உண்டானதுன்னு நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் அது சொல்ல இயலக்கூடியது தான், அது செய்யக்கூடியவைகள் தான். ஏன்னா அதை தேவன் அவர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு மரியாதை கொடுக்கிறவர் இல்லை, அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறவர். அவரிடத்துல பார்ஷியாலிட்டி கிடையாது. கவனிங்கள், அப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில ஒரு தேவ பிரசன்னத்தை உடையவளாக இருந்தாள். கவனிங்க, எல்லாரும் இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த பொண்ணு கடைசியில் வந்து உட்காருதுன்னா கூட எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணா கூட வந்துட்டா போல இருக்குதுன்னு. சில பேர் முல்லைப்பூ வச்சுட்டு வந்தாங்கன்னா பின்னால் வந்து உட்கார்றாங்கன்னா என்ன தெரியும்? வாசனை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதில்லை, அந்த பொண்ணு யாரோ முல்லைப்பூ வச்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னு எப்படி தெரிகிறதோ அதுபோல அந்த பொண்ணு வந்தாவே அந்த சபைக்குள்ள அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் வந்துருமா. கவனிங்கள், எதுக்காக அப்படியெல்லாம் சில எக்ஸாம்பிளரி மக்களை ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்காருன்னா, நாம் எல்லாரும் அதை போல மாற வேண்டும் என்கிறதுக்காகத்தான். நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதுக்காகத்தான். அன்பானவர்களே, அப்போ ஒரு மனுஷியோடு தான் ஆண்டவர் இருப்பாரா? அப்போ சபையோடு இருக்கிற கர்த்தர் இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சாவே நம்மை அறியாத ஒரு தெய்வ பயம் வருதையா, ஒரு பரிசுத்தம் வருதையா, அங்கே தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு வருதையா என்று அறியத்தக்கதான ஒரு நிலைக்கு நம்முடைய சபைகள் இருக்க வேண்டும். இங்கே வந்து ஆகாத சம்பாசனைகளோ ஆகாத காரியங்களோ பார்வைகள் தவறானவைகளோ இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அப்படி நேரத்தை பார்க்குறவங்களே அதிகமான பேர் இருக்காங்க, அடிக்கடி வாட்சி பார்ப்பாங்க. தேவையில்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற பிறகு ஆண்டவர் செய்வார். நாம் ஆண்டவர் சன்னிதானத்தில் இருக்கிறது பாக்கியம் என்று நினைக்கத்தக்கதான அளவுக்கு இருக்க வேணும். அன்பானவர்களே, நாம் அப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகினாலே சபை வாசனை உள்ளதாக இருக்க வேணும். நாம் ஒவ்வொருவரும் வாசனை சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக கவனிங்கள், சில பூக்கள் இருக்கிறதே, அவர் ஏன் கந்தவர்க்க பாத்திகளுக்கு போனார்? அவர் ஏன் போனார்னா, கவனிங்கள், சில பூக்களை பார்த்தா பறிக்காமல் இருக்கவே முடியாது. சில பூக்களை
அதாவது நாங்கள் சகோதரிமார்கள் யாராவது பார்த்தா அதை எடுத்து கொண்டையில் வச்சுக்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனால் சகோதரர்கள் பார்த்தா அட்லீஸ்ட் அதை கையில் வச்சுருந்தா கூட அது அந்த மனம் வீசுறது நமக்கு ஒரு அழகு, நமக்கு ஒரு சுகம், அதில் ஒரு சுகம் இருக்குது அப்படி நினைப்பாங்க. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, கந்தவர்க்க பாத்திகளுக்கு போகிறாரா, எதுக்கு? பூக்களை கொய்ய. சில பூக்கள் இருக்கிறது அது காலம் காட்டும் பூக்கள். என்ன உங்களுக்கு ஒன்றும் புரியல இல்லை? நல்லா புரியுதா? அதான கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சிலருக்கு டைம், அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, காலத்தில் கரெக்டாக இருப்பாங்க, டைமில் கரெக்டாக இருப்பாங்க. நான் ஆவடியில் இருந்த பொழுது 4 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் பக்கத்தில் விட 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு சோறு தான் குறுக்க. ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சர் நாசர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. கவனிங்க, அவர்கள் வீட்டை பூட்டுவாங்க. அவங்க பூட்டுறாங்கன்னு சொன்னால் கரெக்டாக மணி 8:15. நான் வேணுன்னே பார்த்துருக்குறேன், கரெக்டாக 8:15க்கு தான் பூட்டுவாங்க. ஏன்னா அங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு 7 நிமிஷம் ஆகும். அவங்க ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னதாக அங்கே போயிடுவாங்க கரெக்டாக. 4 வருஷம் வேணுன்னே கவனித்து பார்த்தேன், என்னதான் இவங்க போடுறவங்க ஒரு நாளைக்காவது லேட் பண்ணுவாங்களா? அப்புறம் பார்த்தா இருக்கவா இருக்காது. அவ்வளவுக்கு, அதாவது 6 வருஷம் பெஸ்ட் டீச்சருங்கிற அவார்டு வாங்கிட்டாங்க. பங்க்சுவாலிட்டின்னா அவங்களுக்கு தான் கற்றுக்கொள்ளணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு எல்லா மனுஷனுமே காலத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். ஆனால் அந்த காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திராணியும் நமக்கு சில பேர்த்துக்கு இருக்குது. அதில் தான் மேன்மை இருக்கிறது. அப்போ கவனிங்க, நாம் அதில் காலத்தில் கரெக்டாக இருக்க வேண்டும். ஆராதனைக்கு வர்ற நேரத்தை பாருங்க, யாரும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஆராதனைக்கு வருகிற நேரத்தை பாருங்கள். போதாதுக்கு போர்டெல்லாம் எழுதி போட்டோம், ஒவ்வொரு தடவை சொல்கிறோம். ஆனால் உங்கள் நேரம் என்னன்னு பாருங்களேன். அன்பானவர்களே, நாம் அதில் சரியாக இருக்கணும். வருகிறதுக்கு சரியாக இருக்கிறத பற்றி நினைக்கிறதே இல்லை, ஆனால் போகிறதுக்கு டைம் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. ஐயா ஒன்றும் விளங்கலையோ இல்லை நல்லா விளங்குதோ? சார் உங்களுக்கு விளங்குனா விளங்குவீங்க. அன்பானவர்களே, காலம் தவறாமல் காலத்தை காட்டுகிற பூக்களும் இருக்கின்றன. சில பூக்கள் இருக்கிறது. என்ன பூக்கள் தெரியுமா? மார்னிங் ஸ்டார். அந்த பூக்கு பேரே என்ன? மார்னிங் ஸ்டார். காலையில் அது சூரியன் உதிக்கிற பொழுது அது மலரும். பிரைஸ் தி லார்ட். டிசம்பர் பூ, டிசம்பர் பூன்னு கேட்டிருக்கீங்களா? அது டிசம்பரில் தான் பூக்கும். பிரைஸ் தி லார்ட். மே ஃப்ளவர், அது மே மாதத்தில் தான் பூக்கும். அந்தி மல்லி, எல்லா பூவும் காலையில் பூக்கும். இந்த அந்தி மல்லி சாயந்தரத்தில் தான் பூக்கும். அப்போ கவனிங்க, ஒவ்வொன்றுக்கும் காலம் காட்டுகிற பூக்களும் இருக்கின்றன. அல்லேலூயா. அப்படியானால் நாம் சில பேர் எப்படி இருக்க வேணும்? சில பூக்கள் சூரியகாந்தி. சூரியகாந்தினா அந்த சூரியன் கிழக்கு பக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சூரியன் எங்கே வருது, அப்படியே அது அப்படியே வளைஞ்சிட்டே வரும். சூரியனை பார்த்துட்டே வரும். அதுக்கு பேரே சூரியகாந்தி. அதனால தான் சூரியகாந்தி. அப்போ கவனிங்க, தேவனையே பார்த்து ஜீவிக்கிற ஜீவியத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேணும். தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கிற ஜீவியத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேணும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்படி இருந்தால் தேவன் நம்மை எவ்வளவு நேசிப்பார். அதாவது அவர்கிட்ட அவருடைய இருதயத்தில் ஒரு ஸ்பெஷல் இடத்தை பிடிச்சுக்கணும். நான் சொல்றதனுடைய ரகசியம் அதுதான். அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணிக்கணும்? ஒரு இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்திமல்லி, அந்திமல்லினா சாயந்தரத்தில் மலர்கிறது போன. அதே போல நாம் ஒவ்வொருவரும் சரியாக நேரத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேணும். அந்த நேரம் நமக்கு உரியது என்கிறதை காண்பிக்கிறதா இருக்க வேணும். அப்போ காலம் காட்டும் பூக்களை போல காலத்தை காட்டுகிறவர்களாக கணிக்கிறவர்களாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையில இவர் என்ன பண்ணுவார்? நான் முன்னால் அல்கலின் பேட்டரிஸ் லிமிட்டெடுங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல கவனிங்க, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை, எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருந்தாங்க. அதை இனாகுரேட் பண்ணணும், அதை வெள்ளோட்டம் விட வேணும். அதனால் டைரக்டரெல்லாம் வந்துட்டாங்க, அதை பண்ண வேணும்னு சொன்னாங்க. நான் வேறு வழி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போயிட்டேன்.
சார் நீங்கள் டைரக்டரேட்டே சொல்லிட்டேன் சார், நீங்கள் இன்றைக்கி சொன்னதுனால நீங்கள் சொல்லி நான் வராமல் இருக்கக்கூடாது, அதனால் வந்தேன். தயவு செய்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வேண்டாம், நான் வரமாட்டேன். ஏன், நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சர்ச்சுக்கு போகிறது தான் என்னுடைய முக்கியமான வேலை. நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா கூட நான் சந்தோஷமாக ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவேன். அப்படி கவனிங்க, எனக்காகவே இன்னொரு நபரை வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரை எடுத்தாங்க, அவர்கிட்ட அட்மிட் பண்ணாங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வந்துடணும், மற்ற நாட்களில் அவர் எப்போ வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற நேரத்தை ஷிஃப்ட் இன்சார்ஜ் அவர் ஒரு ஷிஃப்ட்டை பார்த்துக்குவார், நான் ஒரு ஷிஃப்ட்டை பார்த்து, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர் கண்டிப்பாக வர வேணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால. கவனிங்கள், நாம் கொண்டிருக்கிற உறுதி தான் அந்த ஷிஃப்ட் அந்த ஃபேக்ட்ரி சூப்பரண்டென்ட் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ எங்கே பண்ணுறது, என்ன பண்ணுறது, அது இது யாருக்கு தான் தெரியும்? செல்லத்துறைக்கு தான் தெரியும். அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க. அவர் எங்கே இருப்பார்? எல்லாத்துக்கும் லீவ் விட்டுதுன்னா அங்கங்கே எந்தெந்த தியேட்டர் இருப்பாங்களோ, யாருக்கு எங்கெங்கே இருப்பாங்களோ யாருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் செல்லத்துறை எங்கே இருப்பார்? கரெக்டாக சர்ச்சில் இருப்பார். போக டக்குன்னு வாழ் வந்தாங்க, இந்த மாதிரி டைரக்டருங்கிட்ட சொல்லி மாதிரி சொல்ல சொன்னாங்க, மாதிரி ஷிஃப்ட்டு ஓடாமல் நிற்கிது அப்படின்னு. அப்புறம் நான் சர்ச்சு முடிஞ்ச உடனே போனேன், பார்த்தேன், மிக லகுவாக முடிஞ்சிட்டு. அது நான் நினைக்கிறத விட லேசாக முடிஞ்சிருச்சு. கவனியுங்கள், நம்மை கனப்படுத்துறதுக்கும் ஆண்டவருக்கு தெரியுது. நாம் அவரை கனப்படுத்தினால் கர்த்தர் நம்மையும் கனப்படுத்தினார். கவனிங்க, டைரக்டர்லேருந்து எல்லாத்துக்கும் எப்பா அவர் இவ்வளவு நேரம் இத்தனை மணி நேரம், அதுவும் பிஇ படித்த இன்ஜினியர் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஃபீஸ் போயிருந்தது, அவ்வளவுதான். ஆனால் நான் உடனே நான் அதை காட்டல, ஃபீஸ் போனது அப்படின்னு காட்டல. ஏதோ அதை போய் இதை போய் செக் பண்றோம் பண்ணி அப்படி பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். கவனியுங்கள், நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, சில சமயத்துல தேவன் நம்மை கனப்படுத்துறதுக்காகவே ஞானத்தை தர்றாரு, சில நமக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு இதை உண்டு பண்றாரு. இதெல்லாம் நாம் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டு வருவதற்காக ஆண்டவர் செய்கிறது. சரி, அடுத்ததாக பார்ப்போம். தேனுள்ள பூக்கள். ஏன் நேசர் தோட்டத்துக்கு போனார்? சில பூக்கள் அழகு, சில பூக்கள் வாசனை, சில பூக்கள்ல தேன் இருக்கும். என்ன இருக்கும்? தேன் இருக்கும். சரி, அது ஒரு பூ இருக்குது, எடுத்து சப்பி போட்டு போவோம். அந்த பூவுக்கு பேர் என்ன தெரியல, மறந்துட்டுப்போம். கவனிங்க, பூக்களில் என்ன உண்டு? தேன் உண்டு. உண்மை சொன்னா பூக்கள்ல தேன் இருக்குது. அப்போ அதுல இருந்து தான் எல்லா பூச்சிகளும் அந்த மலர்களில் பூக்களில் அது வந்து எடுத்துட்டு போகும். அப்போ பூக்களில் என்ன இருக்குது? தேன் இருக்கிறது. அப்போ நாம் எல்லாரும் தேன் உள்ளவர்களாக இருக்கோம். தேன் என்னன்னா இனிப்போம், அதாவது மற்றவர்களுக்கு நாம் இனிப்பை உண்டு பண்ணுவர்களாக, சுவை கொடுக்கிறவர்களாக, அவர்களுக்கு நாம் எப்படி பிரியமானவர்களாக, அவர்களுக்கு நாம் கனத்துக்குரியவர்களாக இருக்கிற மாதிரி நம்மை வைத்துக் கொள்ள வேணும். நீங்க எங்க வேலை செய்யலாம், எந்த ஊரில் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க? 4 பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது குழம்பு வைக்கிறீங்களா, வாசனை இருக்கும், கொடுங்க. நீங்க பொங்கல் அன்னைக்கு அவங்க கிட்ட கேட்காதீங்க, தீபாவளிக்கு கேட்காதீங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம சர்ச்சில் என்ன பண்றோம், நம்ம சகோதரர்களுக்கு தெரியும், முதல் நாள், அதாவது ஜனவரி 1ஆவது நாள், வருஷ பிறப்பன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு 1/4 கிலோவிலிருந்து 1/2 கிலோ வரைக்கும் இருக்கிற கேக்கு, அப்புறம் கேலண்டர், அப்புறம் ட்ராக்ஸு அல்லது நியூ டெஸ்டமெண்ட், இப்படி முன்னாலே சீடியை போட்டு அந்த செய்தி மற்றதெல்லாம், அதாவது பொதுவான செய்திகள் அழகாக கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு இந்த வட்டாரமே. ஏன்? வாசனை வீசணும், கொஞ்சம் வாசனை தான் போகட்டுமே. நாம் அறிந்திருக்கிறது போல கொஞ்சம் அவங்களும் அறியட்டும். வாசனை மட்டும் இல்லை, தேன். ஆமருமையாவில்லை. அதனால் என்னன்னா, கவனிங்க, இங்கே யாருடைய வீட்டில் என்ன பிரச்சனை இல்லை, என்ன விசேஷம் வந்தாலும் முதல் பத்திரிக்கை நமக்கு கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு என்ன? அன்பானவர்களே, நாம் இருக்கிற இடத்துல சாட்சியாக இருப்போம். டெத்துன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், இங்கிருந்து ஒரு ட்ரம்மில் டீ வாங்கிட்டு போய் வச்சிருவேன். சார் குடிக்கிட்டோம், நம்ம சார்பில் இருக்கட்டுமே. அதாவது எல்லாரும் மனுஷர் தானுங்க, அவங்களையெல்லாம் நம்ம நேசிக்க வேண்டாமா?
அவங்களுக்கு நாம் அன்பு கூறுறோங்கிறத காட்டணும்ல. நம்ம ட்ராக்ஸ் கொடுத்தா மட்டும் வாங்கி வாசிக்கணும்னு பார்க்குறோமே, அப்போ நம்ம நேசிக்கணும்னா என்ன அர்த்தம்? அதான் பாருங்கள், இந்த வட்டாரத்தில் யாரும் நம்மை குறித்து தீது சொல்ல மாட்டாங்க சர்ச்சை பற்றி. அப்போது நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வோம். அது ஆண்டவருக்கு பிரியத்தை, ஆண்டவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம். ஆகினாலே நாம் அதை செய்ய வேண்டும். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே போச்சுரா, அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நாம் மனுஷர்களுக்குள்ளே பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, முள் சில பூக்கள் முள்ளுகளுக்குள்ள இருக்கும். என்ன, சில பூக்கள் எப்படி இருக்கும்? இந்த முள்ளுன்னா சில குடும்பத்தில் சில மனைவிமாருக்கு கணவனே முள்ளா இருக்கிறாங்க, சில கணவன்மார்களுக்கு மனைவியே முள்ளா இருக்கிறாங்க, சிலருக்கு மாமியார் முள்ளு, சில பேர்த்துக்கு மாமனார் முள்ளு, சில பேர்த்துக்கு மச்சனமார் முள்ளு, இப்படி இருக்கிறாங்க. அல்ல, நாம் முள்ளுகளுக்குள்ளே எப்படி இருக்க வேணுமா? வாசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முள்ளு குத்துது, அது உண்மைதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது முள்ளு, அதனால அது குத்துத்தான் செய்யும். ஆனால் நாம் அந்த குத்தை வாங்கி கொண்டும் வாசனை வீசினால், கவனியுங்கள், இந்த முள் எதுக்கு இருக்குது தெரியுமா? அதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். முள் இருக்கிறதுனால தான் மலரையும் யாரும் கொய்யறதில்ல, அல்லது மாடு வந்து கடிக்கிறது இல்லை. ஏன்னா முள் இருக்குதே, கடிக்காது. அதனால இந்த முள் எதுக்கு? அந்த மலருக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காகத்தான் முள். ஆகையினாலே அந்த முள் இருக்கிறதும் அவசியம். ஒரு அல்லையில சொல்லுங்க. அப்ப சில சமயத்துல நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். அப்படி புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தாலும் அதுவும் நமக்கு நன்மைதான். அல்லேலூயா. அதை நாம புரிந்து கொண்டு நமது குடும்ப வாழ்க்கையில நமது கிறிஸ்தவ ஜீவியத்தை வெற்றிகரமான வாழ்க்கையாக்கி கொள்ள வேணும். அப்பொழுதுதான் நாம் மேலான ஜீவியம் செய்கிறவர்களாக இருந்து மற்றவர்களை கூட காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு உயர்வு நமக்கு இருக்க வேணும். நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு உயர்வு இருக்க வேணும். நமது பேச்சிலே, நமது நடக்கையிலே ஒரு உயர்வு இருக்க வேணும். சாதாரண மக்கள் பண்ணுற மாதிரி நாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர்களாய் செயல்பட வேணும். அப்படியானால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்ம மேலே அதிக கிருபை பொழிந்தருளுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை கூட பார்ப்போம். சில பூக்கள் எல்லாம் கவனியங்கள், மருத்துவ குணமுடையவைகள். என்ன மருத்துவ குணமுடையவைகள்? நந்தியாவட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண் வியாதிக்கு அந்த நந்தியாவட்டை பூவை அதிலிருந்து கொஞ்சம் நசுக்கி விட்டாவே போதும், கண் வியாதி எல்லாம் சுகமாகி போயிடும். அப்புறம் காலிஃப்ளவர் என்ன பண்ணுது? கோபத்துக்கும் மனச்சோர்வடைகளுக்கு அந்த ஃப்ளவர் முகந்துட்டு இருந்தாவே போதுமா, உடனே ஒரு பெரிய எப்படி என்ன சொல்றது, அதை முகர்ந்த உடனே நமக்கு எப்படி ஒரு வாசனை வருதோ அதே போல சரீரத்திற்கான பலகீனங்களும் நீங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மன சோர்வுகள் அகலுது. அல்லேலூயா. ஆமா. அப்புறம் பாருங்க, ஸ்டார் ஆஃப் பெத்லகேம்னு ஒன்று இருக்குது. என்ன பூ பேருங்க இது நான் சொல்றது? என்ன அந்த பூவுக்கு பேர் என்ன? ஸ்டார் ஆஃப் பெத்லகேம். பெத்லகேம் ஸ்டாரா, நட்சத்திரமா? பெத்லகேம் நட்சத்திரமா? என்னையா செய்யுது என்று சொன்னால் கவனியுங்கள், அதிர்ச்சிக்கெல்லாம் வைத்தியமாகுது. இந்த அதிர்ச்சி அடைகிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பூவை முகர்ந்தாலே அவர்களுக்கு சுகமாயிடுதான். அந்த அதிர்ச்சி அவர்களை விட்டு நீங்குதான், மன சோர்வுகள் நீங்குதான், அவர்கள் அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுதான். இதெல்லாம் அந்த மலர்களுக்கு, சில மலர்களுக்கு இருக்கிற குணாதிசயங்கள், அதுக்கு இருக்கிற சில ஹீலிங் பவர். இன்னொரு விதமாக சொன்னான் ஆமருமையாமலே. அப்புறம் கிளைமாட்டிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அது வலிப்பு வியாதிக்கு சுகத்தை உண்டு பண்ணுதான். எப்படி அது சொல்லுங்க? வலிப்பு வியாதி சில பேர்த்துக்கு இந்த கை இழுத்துக்கும், கால் இழுத்துக்கும், அந்த மாதிரி எல்லாம் இழுத்துக்கும். சில பேர்த்துக்கு அப்படி இப்படி இப்படி தலை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் வலிப்பு வியாதிகள், ஒவ்வொரு வியாதியும் வித்தியாசமா இருக்குது. அவைகளுக்கு இந்த கிளைமாட்டிக்ஸ் என்கிற அந்த மலரை கொடுத்து முகர வைத்தாலே சுகமா. அப்போ ஆண்டுடைய தோட்டத்தில் எல்லா விதமான, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களா, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு திறமைகள் இருக்குது, ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு விதமான அழகு இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்கிறது. அவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புற சேவையை செய்வான். ஒரு சிலருக்கு நயமா பேச தெரியும்,
ஒரு சிலருக்கு வேத வசனங்களை கருத்தா சொல்ல தெரியும். சில பேர்த்துக்கு கவனிங்க, சாட்சி சொன்னாங்கன்னாவே போதும், கேட்கறவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. ஒரு சிலருக்கு வாயை திறந்து பாடினாவே மற்றவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. ஆமாம், அதை இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணுது. சில பேர் சாதாரணமாக சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த 2 வார்த்தை சொன்னால் போதும். அந்த 2 வார்த்தை அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? தேனாய் இனிக்கும். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற தனித்திறமைகள். அது மற்றவர்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்ய முடியாது. அப்போ நமக்குன்னு என்ன திறமை இருக்குது, நமக்குன்னு கர்த்தர் என்ன விசேஷ குணத்தை அல்லது ஸ்பெஷாலிட்டியை வைத்திருக்கிறாரோ அதை நாம கண்டுபிடிக்க வேணும். அல்லேலூயா. அப்படியானால் நிச்சயம் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வோம் என்கிற சந்தேகம் இல்லை. நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போறேன், கவனிங்க. இதுல இன்னொரு விதத்தை ஒரு காரியத்தை சொல்றேன். ஏன்னா நம்ம லைஃபுக்கு தேவையான காரியம், ஏதோ பூவை பத்தி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக இங்க நிக்கல, கவனிங்க. ஒரு வீட்டில் மாமியார் 3 வருஷமா சுகமாகாமலே பெட்டோடு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் மருமகளும் கவனிச்சுக்கிறாங்க. ஆனால் மாமியார் சுகமாகலை. ஒரு நர்ஸை அமர்த்தினாங்க. 2 மாதம் தான் அவங்க அங்கே வேலை செஞ்சாங்க. அந்த அம்மா படுக்கையை விட்டு எழுந்திரிச்சிட்டாங்க, சுயமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, மருமகள் தன் கடமையை செய்தார்கள், கடமைக்காக செய்தார்கள். இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அம்மா நர்ஸு இனிய முகத்தோடு, ஏம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டா தாம்மா நீங்கள் நல்லா இருக்க முடியும், சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இல்லை இது பிடிக்கலன்னு எதை சாப்பிடுங்க என்று அவர்களை பராமரிக்கிற விதத்தில் சுகமாயிட்டாங்க. 2 மாசத்துல எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. 3 வருஷமா படுத்த படுக்கையில் கிடந்தவங்க இப்போ 2 மாசத்துல நடக்க. என்ன காரணம்? சோறும் இல்லை, தண்ணியும் இல்லை, இல்லை அவங்க சாப்பிட்ட மருந்து இல்லை, அவர்களை சுகமாக்கினது, அவர்களை கவனிச்சுட்டாங்களே அந்த நர்ஸுடைய குணாதிசயம். அன்பானவர்களே, நம்மிடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் எவ்வளவு சிறப்பானவர்களாக நாம் இருப்போம். அப்ப அவர் ஏன் தோட்டத்தில் உலாவி வருகிறார்? நம்மிடத்தில் காணப்படுகிற நற்குணங்களை கண்டு அதை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் கிருபை தர்றார், அதை பெறுகிறதுக்காகத்தான் நம்மளே அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம மத்தியில் உலாவி வருகிறார். நமது நற்குணங்கள் இன்னும் கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்கும்படிக்காக. அல்லேலூயா. ஆமருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து முகருக்கிறதுக்காகத்தான் வர்றார். சபைக்கு ஆண்டவர் எதுக்காக வர்றாரு? நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மை சேவிக்க, நம்முடைய சேவகத்தை ஏற்றுக்கொள்ள, நமது பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஜெபம் எல்லாவற்றையும் அவரும் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. எல்லாரும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, எங்களை இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தில் வைத்திருக்கிறதுக்காக, ஒரு சபையில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உண்மையிலேயே பூக்கள் அழகானவைகள், பூக்கள் வாசனை உள்ளவைகள். சில பூக்கள் காலம் காட்டுகின்ற பூக்கள், சில பூக்கள் தேனுள்ள பூக்கள், சில பூக்கள் முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் அது அழகை அல்லது முள்ளு குத்துறதாய் இல்லாமல் அது தேன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டுமா, அநேக பூக்கள் மருத்துவ குணம் கொண்டவைகளாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட பூக்களாக இந்த திருச்சபையிலே நான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பயனுள்ள பூக்களாக நான் இருக்க வேண்டும். என் நேச தமது அருமையான தோட்டத்திற்கு வந்து தமது பூக்களை, கனிகளை பறிப்பாராக என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒவ்வொரு பூக்களுமே ஆண்டவருடைய வருகையை சொல்லுகிறதா, ஆண்டவருடைய நேரத்தை சொல்லுகிறதா. எப்படிப்பட்ட சில சமயத்தில் காலம் காட்டும் பூக்களும் இருக்கின்றன அல்லவா? அதுபோல நாம் உற்சாகம் அடைந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு நாம் உலகத்தினுடைய முடிவு சமீபம் என்கிறதை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் உண்மையிலேயே நமது தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறோம். நமது சபைக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அல்லேலூயா ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா. ஜெபம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் நாதா, நன்றியோடு துதிக்கிறோம். தேவ சபையிலே தேவன் அருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி. பூக்கள் எப்படி நறுமணத்தை கொடுக்கிறதோ எங்களோட வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாசனை உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி ஒரு ஜீவனுக்கேற்ற நறுமணத்தை கொடுத்து அநேகரை உமக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் தகுதியை கொடுக்கும்படியாய் நாங்கள் இந்த காலை வேளையில் வேண்டுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசி பெருமக்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சுகத்தையும் பலத்தையும் அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நீ செய்யும்படியாய் வேண்டுகிறேன். வந்தவர்கள் வெறுமையாகி போகாதபடி கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு பேசினது, அது அவர்களோட வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்தி அதை செயல்படுத்துவதற்கு பலத்தையும் கிருபையும் தாரும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய பொறுக்காய் வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். மகிமை மகிமை மகிமை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட்.